சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. சிம்ம ராசி அமைதியான தோற்றமும் அழட்டிக்காத இயல்பான மனநிலையும் மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க. பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு பொருத்தமாகும் தெரியுமா? சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருத்தமாகும். பார்க்கறதுக்கு என்னவோ இவங்கெல்லாம் ஒத்த ரூபாய் யாருக்கும் செலவு பண்ண மாட்டான், இவன்லாம் யாருக்கும் கருணையே பார்க்க மாட்டான் அப்படிங்கிற அளவுக்கு தோற்றம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள தன்னோட உசுரையும் மற்றவங்களுக்காக கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. தாய்க்கு நிகரான அன்பு வச்சிருக்கிறதுனால தான் மற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு தேவை, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாவே சிம்மத்துக்கிட்ட ஓடி வருவாங்க. ஆனால் தன்னோட தேவை முடிஞ்சதுமே சிம்மத்தை ஒரு துச்சமாக நினச்சி தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் அப்படி துச்சமாக தூக்கி போட்டுட்டு போனாலுமே திரும்பவும் அவங்களே உதவின்னு கேட்குறப்போ அதை கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காம திரும்பவும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. என்ன சிம்ம ராசிக்காரங்களே, அப்போ நாங்கள் ஏமாளினே முடிவு பண்ணிட்டியாமா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி இல்லைங்க. நல்லவங்க எல்லாருமே ஏமாளின்னு இந்த உலகம் சொல்லலாம். ஆனால் தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு உன்னதமான படைப்புங்க. இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு எந்த நிலையிலும் சுய கௌரவத்தை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லையே, தலையே போனால் கூட தன்மானத்துக்கு ஒரு பங்கம் அப்படின்னா போடா தலையே போனால் போயிட்டு போகுது, நான் தலை வணங்க மாட்டேன்னு செய்யக்கூடியவங்க. அந்த மாதிரி எந்த ஒரு செயல்பாட்டையும் துணிவோட தெளிவாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க, தயங்கவே மாட்டாங்க. எப்போவுமே ஒரு துடிப்போட வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது மட்டும்தான் குறிக்கோளாக வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க. சதா நேரமும் அதீத சிந்தனை மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தாலும் தன்னோட சிந்தனையில் கூட மற்றவங்களுக்கு எல்லளவு கூட துரோகம் நினைக்காதவங்க. ஊரெல்லாம் இவங்களை நினைக்கலாம் ஏமாளின்னு, ஆனால் இவங்க விட்டு கொடுத்து வாழ்கிறாங்க. தெய்வத்துக்கும் இவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட சிம்ம ராசிக்கு கதறி கதறி அழுதாலும் சிம்ம ராசிக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குதே, நாங்களும் எவ்வளவுதாம்மா கஷ்டப்படுறது, எங்களோட தலைவிதியே மாறாதா, ஏமா எங்களை இவ்வளோ வேதனைப்படுத்துகிறாங்க, நாங்கள் யாருக்குமே எந்த ஒரு கெட்டதுமே செய்யறதில்ல, ஆனால் நீ சொல்கிறத பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்கே, ஏதாவது ஆபத்து வரப்போகுதா அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் இல்லைங்க. கண்டிப்பாக இனி உங்களினுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லது தாங்க நடக்க போகுது. அது என்ன ஏது அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க. அதாவது கிரகங்களினோட சேர்க்கையினால் தொழிலில் உச்சம் பெற போகிறீங்க. எல்லா விதங்கள்லையுமே உச்சபட்ச வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அதுவும் 4 கிரகங்களினுடைய சேர்க்கையை ஜோதிட சாஸ்திரப்படி சதுர்கிரக யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவானினுடைய சேர்க்கை நடைபெற போகுதுங்க. இது நாங்கள் அரிய நிகழ்வாக பார்ப்போம். இது சிம்ம ராசியில் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அதே மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குங்க. இனி அந்த கஷ்டங்கள் எல்லாமே முடிய போகுது. நேர்மறையான சிந்தனைகள் கொண்ட உங்களுக்கு கடந்த சில வருஷமாகவே எதிர்மறையான பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் என்ன நல்லது பண்ணாலுமே சரி, உங்களுக்கு மட்டும் தொடர்ந்து கெட்டதே நடந்திருக்கும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, உங்களுக்கு மட்டும் பிரச்சனை அப்படிங்கிறது தேடி தேடி வந்திருக்கும். உங்களினுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க, நிறைய உறவுகளை இழந்திருப்பீங்க. உங்களை பெருமையாக பேசினவங்க கூட இப்போ ஏளனமாக பேசக்கூடிய நிலையில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ இந்த கிரகங்களினுடைய சேர்க்கையால் உங்களினுடைய இயல்பு நிலைக்கு மாற போறீங்க. உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியன் 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால தொழிலில் இருந்த எல்லா தடைகளுமே நீங்கள் போகுதுங்க. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்க. அதே மாதிரி தொழிலில் நீண்ட காலமாக காத்திருந்த ஒப்பந்தங்கள் இப்போ உங்கள் கைக்கு சேரப்போகுது. உங்களை ஏளனமாக பேசினாங்க இல்லையா, அவங்களே இப்போ உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பேசுவாங்க. அவங்க வீட்டு விசேஷங்களை உங்களை முன்ன நின்று நடத்தி கொடுக்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஏகபோக வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில்
ஏராளமான புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகம் மற்றும் தொழிலில் புதிய உச்சம் தொட போகிறீங்க. பணியிடங்களில் உங்களினுடைய பங்கு அப்படிங்கிறது முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுதுங்க. அதே மாதிரி இது நாள் வரைக்கும் ஏங்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அங்கீகாரம் இல்லை, பதவி உயர்வு இல்லை, சம்பள உயர்வு இல்லை, இந்த மாதிரியான அங்கீகாரம் எல்லாமே இப்போ கிடைக்க போகுது. தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ சின்ன பதவியில் இருக்கீங்களோ பெரிய பதவிகள் இருக்கீங்களோ என்ன எதிர்பார்த்தீங்களோ உங்களினுடைய உழைப்புக்கேற்ற உயர்வு, உழைப்பிற்குரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்களை பாராட்டாத ஒரு வாய் கூட இருக்காதுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்வான நிலை வரப்போகுது. அதே மாதிரி சிம்ம ராசியில் இருக்கவங்க திருமணம் ஆகாமல் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எவ்வளவு முட்டி மோதினாலோ சரிம்மா, எவ்வளவோ நாங்கள் செலவு பண்ணிட்டோம், சரியான வரன் அமையவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போது திருமணம் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குங்க. நீ சொல்லிட்ட, நான் பொண்ணுங்கள்லாம் பார்க்கல, மாப்பிள்ளையெல்லாம் பார்க்கல அப்படின்னு இருந்துடாதீங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல வரன் வீடு தேடி வருங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை, ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு, கணவன் மனைவி கிட்ட இத்தனை நாளாக இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி அந்யோன்யம் அதிகமாக போகுது. முக்கியமாக வாழ்க்கை துணையோட முழு ஆதரவின் காரணமாக நல்ல ஆதாயத்தை அனுபவிக்க போகிறீங்க. இது மட்டும் இல்லாமல் பிரிந்து போன கணவன் மனைவியாக இருக்கீங்க, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்க, எனக்கு டிவோர்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற நிலை இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன பேச்சுவார்த்தையினால கூட திரும்பவும் ஒன்றிணைந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆல்ரெடி பிரிஞ்சிட்டோம், மறுமணம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்குறவங்களுக்கும் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த அளவுக்கு பாருங்க, யோகம் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குங்க. சிம்ம ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கை நிலையை புரிஞ்சுக்கிட்டு இந்த யோகம் அப்படிங்கிறது பலன் கொடுக்குது. அதே மாதிரி உங்களோட நீண்ட நாள் கனவுகளான நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் இப்போ இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்தபடி வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது. வீடு தொடர்பாக நீங்கள் திட்டமிட்டீங்களா? பழைய வீட்டை புறணமைக்க நினச்சிங்களா? உங்கள் திட்டங்கள் எல்லாமே இப்போ எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் நிறைவேற போகுது. பழைய கடன் பாக்கிகள் வசூலாகுது, கடன் சுமை குறையுது, வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க. உங்களோட உடல் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்குங்க. பயம் நீங்குது, கவலைகள் நீங்குது, தன்னம்பிக்கை அதிகமாகுது, தைரியம் அதிகமாகுது, எடுத்த காரியங்கள் எல்லா விதங்கள்லையுமே வெற்றியை தொடருது. தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுதுங்க. நீங்கள் ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளி கையில் பிடிச்சாலுமே சரி, அது பொண்ணா மாறக்கூடிய அளவுக்கு உங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு மாற்றம் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்குண்டான யோகம் இருக்குங்க. அதுக்குண்டான யோகம் உருவாகுது. எந்த ஒரு தொழிலும் ஏதாவது நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலோ இந்த சமயத்தில் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதற்கான நல்ல முன்னேற்றமும் போய் செய்யலாங்க. அதற்கான முயற்சிகளை எடுங்க, கண்டிப்பாக அது நடக்குங்க. இது உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்குதுன்னு சொன்னீங்க, அதோடு சேர்த்து பதவி உயர்வும் கிடைக்கும். நீங்கள் நினச்ச ஒரு காரியமும் இப்போ நிறைவேற போகுதுங்க. வேலை விஷயமா கொஞ்சம் நீண்ட தூர பயணம் போகிற மாதிரி இருக்கும். அந்த பயணங்கள் உங்களுக்கு ஆதாயமான பலனை கொடுக்கும். சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னா கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தது குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேர்த்து வச்சுருந்த பணத்தை பிள்ளைகளோட வங்கி கணக்குகளில் டெபாசிட் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட ஒரு நல்ல நட்புறவு நீடிக்க போகுதுங்க. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் வெளியூருக்கு போயிட்டு வருவீங்க. லொக்கேஷனல், இந்த படப்பிடிப்பு, இந்த மாதிரியான வாய்ப்புகள், அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்க போகுது. மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி சுற்றுலா போயிட்டு வருவீங்க. உடல் நலத்தில் அக்கறை வச்சுக்கோங்க. சிலருக்கு கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அப்படி ஏதாவது உணர்றீங்கன்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவை தொடங்கிறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். அந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகநிலை மாற்றங்கள். இந்த கிரகநிலை மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது, அதை எப்படி நமக்கு
நமக்கு லாபகமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவசியமாக இந்த வீடியோ பதிவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்குங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் பார்த்துட்டு யாருக்காவது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சில நேரங்களில் நமக்கு பொன்னான வாய்ப்புகளை கொடுக்குங்க, ரொம்ப அற்புதமான தருணங்களை ஏற்படுத்துங்க. அந்த காலகட்டம் தான் இந்த காலகட்டம். நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை எளிதாக கொடுக்கக்கூடிய நேரங்க. ரொம்ப கனவு கண்டிருப்போம் இல்லையா? நிறைய விஷயங்களில் ரொம்ப கனவாகவே வச்சுருந்தேங்க, நடக்கவே இல்லை. ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன், கை கொடுக்கவே இல்லை. இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசில் இருக்குங்க. அதுக்கு எல்லாமே இப்போ ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய நேரங்க. தீர்வுனா என்னன்னா, நம்ம நினைக்கிறது நடக்குங்க, அதுதான் தீர்வு. அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூட்சமங்கள் காத்திருக்கு. இதில் எதை செஞ்சால் நமக்கு எளிமையாக தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அழகாக உங்களுக்கு பரிகாரத்தோடு சொல்ல போகிறேங்க. கிரக பெயர்ச்சிகள்: சுக்கிரன், ராகு, சனி, சூரியன், புதன், செவ்வாய், குரு, கேது எல்லா கிரகங்களுமே நம்மளை எந்த அளவுக்கு பாசிட்டிவாக நம்மளோட நடப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கான பதிவு தாங்க இது. அதில் முக்கியமாக ஒரு 4 கிரகங்கள் நம்மளை மிரள வைக்க போகுதுங்க. இது ஆண்டவனோட உத்தரவு. அந்த 4 கிரகங்கள் நமக்கு என்ன பண்ணணும், நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு தகவலாக கொடுக்குற அரிய சந்தர்ப்பம் தாங்க இது. வாங்க ஒவ்வொரு ராசிக்கு போகலாம். முடிவு அப்படின்னு ஒன்று இருந்தால் ஆரம்பம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. முடிவே இல்லாத ஒன்றும் இருக்குங்க. அது என்னன்னா சிவபெருமான் தரிசனம். சிவனை தரிசனம் பண்ணும்போது முடிவே கிடையாது. அவனை நான் இன்னையோட இதுக்கப்புறம் சிவனை பார்க்க மாட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. எந்த சாமி மேலே வேணால் கோபம் வரலாங்க, ஆனால் சிவன் மேலே கோபம் வரவே முடியாது. அப்படியே அந்த கோபம் வருதுன்னா அவனோட நேரம் நமக்கு வராதுங்க. அவ்வளவு பெரிய கோபக்காரன் தாங்க சிவபெருமான். அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம முடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா சிவனை சரணாகதி அடைங்க. சிம்ம ராசிக்காரர்களே, ஒரு பெரிய பிரேக் நம்ம லைஃப்பில் விழுந்துருச்சு. இந்த பிரேக்கு சிவபெருமான் சில சூட்சமத்தினால உங்களுக்கு நடத்தி கொடுக்க போகிறாரு. இப்போ இதுக்கு நல்ல வாய்ப்பு. இந்த நேரம் சிம்ம ராசிக்காரர்கள் சில விஷயத்தை ரொம்ப கவனமாக கேளுங்க. கிரகங்களினுடைய பெயர்ச்சி, கிரகங்களினுடைய தன்மை நாடு அறியக்கூடிய அளவுக்கு உங்களை மாற்ற போகுது. சில பேருக்கு நாடாளும் யோகம் கிடைக்க போகுதுங்க. அறியக்கூடிய அளவுக்கு முன்னேற போகிறங்க. இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு கெத்து உருவாகுதுன்னு சொன்னால் அதுதாங்க சத்தியமான உண்மை. அப்படி ஒரு கெத்து, அதாவது என்னை மதிக்கவே இல்லை சார், என்னோட ஒர்க்கை எனக்கு டெடிக்கேஷனாக நிறைய விஷயம் இருக்குது, நான் நிறைய விஷயம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு யாருமே ரெகக்னைசன் பண்ணவே மாட்டுறாங்க. இப்படியெல்லாம் யோசித்து சிம்மத்துக்கு இது ஒரு நல்ல நேரங்க. உங்களுக்கு ரெகக்னைசேஷன் கிடைக்குங்க. நீங்கள் டெடிக்கேட்டிவாக இருக்கீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரிய வருங்க. வயசானாலும் உன் அழகும் உங்களுடைய ஸ்டைலும் உன்னை விட்டு போகவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கண்டிப்பாக உங்களினுடைய வாழ்க்கையும் அப்படி தாங்க மாறப்போகுது. அதே மாதிரி இப்போது சிம்ம ராசியை பார்த்து சில பேர் சொல்லக்கூடிய வார்த்தை, நாங்கள் என்னமோ நினச்சோம், பரவாயில்லப்பா, இப்போ வேறு லெவல் நீங்கள் அப்படின்னு ஏதோ ஒரு வழியில் உங்களை பாராட்டாமல் இருக்க முடியாதுங்க. அந்த பாராட்டு சிம்மத்துக்கு கிடைக்க போகுது. காரணம், சிம்ம ராசிக்கு மறைமுகமான இருந்த மருத்துவ பிரச்சனைகள் குணப்படுத்துகிறாருங்க. செவ்வாய் உச்சநாயகனாக இருந்து மறைமுக பிரச்சனைகளை சில பேருக்கு வெளியில் சொல்ல முடியாத வியாதிகள் இருக்குங்க. அரிப்பு, சொறி, சிரங்கு, தேம்பல், வெக்கப்படக்கூடிய வியாதின்னு சில விஷயம் உங்களுக்கு இருக்கும். அது உங்களுக்கே புரியும். அந்த மாதிரி வியாதிகள் இருந்தால் இப்போ விலகிடும். என்னம்மா இப்போ டாக்டர்கிட்ட சொல்கிறது அப்படியெல்லாம் யோசிப்பாங்க இல்லையா? அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகிற நேரங்க. அந்த மாதிரி தழும்புகள் ஏதாவது இருந்ததுன்னா அது மறையக்கூடிய நேரம். என் முகத்தில் ஒரு தழும்பு இருக்குது அப்படின்னா அது மறையுங்க. ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு சில பேர் இந்த டயாலிசிஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நல்ல நேரங்க. எப்படின்னா, ஒரு வாரத்தில் 3 நாள் டயாலிசிஸ் பண்ணிங்கன்னா இப்போ 2 நாள் மாறும், 4 நாள் பண்ணிங்கன்னா 3 நாளாக மாறுமாங்க. அது குறையும். டயாலிசிஸ் பென்ஷனுக்கு எல்லாமே நல்லதுங்க. மருந்து சாப்பிடக்கூடிய
இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லது. ஒரு நல்ல மருத்துவ யோகத்தை செவ்வாய் கொடுக்குறாருங்க. எதிரிகளை இனம் கொண்டு கொடுக்குறாருங்க. எதிரிகளை அழிப்பதற்காக இல்லை, இனம் கண்டு இவன் தான் எதிரி, அவனை விட்டு ஒதுங்குப்பா, ரணரோண ரோகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அங்கே போய் இந்த செவ்வாய் உச்சம் பெற்றதுனால உங்களினுடைய குணாதிசயங்கள் தெரியுமாங்க. உங்களை ஆண்டவன் அழகா, அதுவும் சமயபுரம் மாரியம்மனையும் சிவனையும் சேர்த்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. உங்களை காப்பாற்றி ஒருத்தவங்களை கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட இருந்து உங்களை விலக்கி சிவபெருமான் கொடுப்பாருங்க. அதே மாதிரி 7வது வீட்டில் இருந்த புதன், சுக்கிரன், ராகு இவங்க எல்லாமே ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் சூரியன் போய் சேர்றாரு. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ மகரத்தில் இருக்காருங்க. மகரத்தில் இருந்து அடுத்தது சூரியன் போய் 7ல் போய் சேர போகிறாரு. அப்போது இந்த நாட்களில் இன்னும் ஒரு கீர்த்தி ஏற்படுமாங்க. உங்களை யாராவது டவுனாக பேசி வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களுடைய செயலை காட்ட போகிறீங்க, பாராட்டு வாங்க போகிறீங்க. உங்கள் வீட்டிலையே ஒரு விஷயம் நடக்காமல் இருந்தால் அது உங்களால் நடக்க போகுதுங்க. ஸோ கிரகங்கள் உங்களினுடைய கௌரவத்தை உயர்த்துறாங்க. குரு பகவான் 11ல் இப்போ தான் வேலை செய்கிறாரு. அதனால லாபத்தை கொடுக்குறாருங்க. பதவி யோகத்தை கொடுக்குறாரு. பண லாபத்தை கொடுக்க போகிறாரு. நல்ல நண்பர்களை கொடுக்க போகிறாரு. உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தவங்க விலக போகிறாங்க. இடையூறாக இருந்தவங்க உங்களை தொந்தரவு இல்லாமல் விலக்கி உங்களுக்கு நல்ல சான்ஸ் பதவிகளை கொடுக்க போகிறாங்க. கடவுள் இப்போ உங்களுக்கு நல்ல டைமை கொடுக்குறாருங்க. அதில் ரொம்ப சூட்சமமாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு சனி பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா குருவோட ப்ளஸ்ஸே சனி உட்காந்து சனி எப்போவுமே என்ன பண்ணுவார்னா அவருக்கு 6வது இடம், அவருடைய பார்வை பெற்ற இடம், அவருக்கு பார்வை 6ல் உண்டுங்க. 3, 6, 9 அதில் 6வது இடமா சிம்மம் உட்காரும் போது உங்களுக்கு பெருத்த லாபத்தை கொடுப்பாரு. தொந்தரவுகளில் இருந்து பிரச்சனைகளை எல்லாமே விளக்க வைப்பார். பிரச்சனைகளை விலக்கி வர போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. இதுக்கு சூட்சமமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ருத்ராட்சம்னு சொல்லுவாங்க. 6 முக ருத்ராட்சம், 5 முக ருத்ராட்சம். அதில் 5 முக ருத்ராட்சம் எடுத்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. 5 முக ருத்ராட்சம் சிம்ம ராசிக்காரர்கள் கழுத்தில் போடுங்க. சின்னதாக ருத்ராட்ச மாலை ஒன்று கையில் போட்டுக்கங்க. இப்போ நாங்கள் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்னதாக கையில் இது ஒரு கவுண்டிங் பண்ணலாம். 11 ருத்ராட்சம், 16 இந்த மாதிரி மேக்சிமம் ஒன்று ஆதிக்கத்தில் போடுங்க. ரொம்ப பெஸ்ட்டுங்க. 19 இந்த மாதிரி போடுங்க. இது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருப்பீங்க. ருத்ராட்சம் போடுங்க. அதே மாதிரி சில பேருக்கு ருத்ராட்சத்தை வாங்கி விபூதி பாக்கெட்டோட சிவனடியார்களுக்கு கொடுங்க. அப்படி விற்கும்போது, அதாவது விபூதி வைப்பேன் அப்படின்னு சிம்ம ராசிக்காரர்கள் அந்த அவசியத்தை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மிகப்பெரிய அற்புதம் கிடைக்குங்க. சிவனடியார்களே உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு.